ஹலோ மக்களே, இட்லி பொடி தான் நம்ம அரைக்க போகிறோம். எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. என்னோட ஸ்டைலில் நான் இட்லி பொடி அரைச்சிருக்கேன். நீங்களாம் எப்படி அரைப்பீங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கடலப்பருப்பு நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அது பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. கருப்புளுந்து வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன், 50 கிராம் கம்மியாக. இதுவும் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 போல் வந்து காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் வந்து 2 கட்டி வந்து பெருங்காயம், இதுவும் வறுத்து எடுத்துக்கோங்க. வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு சேர்த்திங்கன்னா இன்னும் வாசனையாக சூப்பராக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு அது வெடிக்கிற ஸ்டேஜில் மிளகு ஒரு 1/2 ஸ்பூனும் சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனும் வந்து சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். ஜீரணத்துக்காக சேர்த்துருக்கேன். காரம் நல்லா காரசாரமாக சாப்பிடணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா கல்லுப்பு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் சால்ட்டு கூட சேர்த்துக்கலாம். இது கரெக்டாக இருந்தது உப்பு காரமாக வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 1 மாதத்துக்கு மேலேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். பாய்.